4 வரிசையில் அமர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக முதல் 4 வரிசைகளில் 5:20 மணிக்கு குழந்தைகளுக்கு அழைத்துக்கு முன்பாக ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பவனி அங்கிருந்து ஆரம்பமாகும். வழிபாட்டுக்கு வந்திருக்கிற பத்து மக்கள் பொதுநிலையர் இளைஞர்கள் அனைவரும் உடனடியாக பள்ளி வளாகத்திற்கு வரவும் இருக்கைகளில் அமரவும். இறக்கிவிட்டு வாகனத்தை காவல்துறை அலுவலகத்திற்கு முன்பாக அனுப்பி வைத்தோம். பொதுநிலையர் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக சென்றிருக்கிறோம். அங்கே சென்று சிறிது வாசிங்கள். வருகின்றவருக்கு வரவேற்பு கொடுங்கள். முன்னாள் இருக்கையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர் சிறுமிகள் தயவு செய்து இருக்கையில் அமர வேண்டாம்.
முதல் 3 வரிசைகள் மக்கள் அமர வேண்டாம். சிறப்பு விருந்தினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வந்திருக்கின்ற பொதுநிலையர் பின்னாடி முன்னாடி முதல் 4 இருக்கைகள் மட்டும் வயசு கொண்டு விட்டுருங்க. வருகை பவனி குழந்தையை திருத்தலத்திற்கு முன்பாக ஆரம்பமாகும். எனவே அத்தலையில் குழந்தையை திருத்தலத்திற்கு முன்பாக ஒன்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வழிபாடு நடக்கின்ற போது சத்தம் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் பொறுப்பேற்று கவனித்துக் கொள்ளவும். நெற்றியில் சந்தனம் போட்டு வைக்கிறவர்கள் அருட்தந்தையருக்கு ஆலய வளாகத்திற்கு முன்பாக சென்று திருவுரைகள் அணியும் போது வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொண்டர்கள் அவர்களை அனுப்பி வையுங்கள்.
தந்த தூயவனுக்கு நன்றி கூறும் ஒரு புதிய நாள். 25 ஆண்டுகளை கடந்து கால வெள்ளத்திலே கரைந்து விடாமல் உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக வாழும் எம் சபையின் ஏட்டிலே பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு பொன்னாள். கிறிஸ்துவில் வேரூன்றி சேவையில் மலர என்னும் ஜூபிலி விருதுவாக்குடன் இன்னும் ஒரு ஜூபிலியை எதிர்நோக்கி நடைபோட இருக்கும் நாங்கள் எமது சபையின் பணிகளின் முதன்மையான கல்வி பணியோடு மருத்துவ பணியையும் ஏற்று அதில் புதியதொரு சகாப்தத்தை உருவாக்கும் முயற்சியும் மணலி புதுநகரில் எமது சபை நாயகர் நினைவாக ஒரு மருத்துவ மையமும் செய்து கொண்டிருக்கும் பணியில் இறை வார்த்தையின் வழியில் மதிப்பீட்டின் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் காலத்தின் சூழலுக்கேற்ப அதன் அறிகுறிகளை உணர்ந்து மேலும் பல்வேறு சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்ளவும் எங்கள் சபைக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இத்திருப்பலியினை தலைமை ஏற்று நடத்தவிருக்கும் பாசமிகு பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்களையும் மீஞ்சூர் மலைவட்ட முதன்மை குரு அருள் தந்தை அருள் தேவதாஸ் மற்றும் அனைத்து அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். எங்கள் மகிழ்ச்சியில் இணைந்து எங்களை வாழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவரோடும் சகோதரி இந்த திருப்பதியை ஒரு செயல்பாடு விஷயத்தில் சபையானது தனது வெள்ளி விழாவை கொண்டாடும் பொழுது இறைவன் அவர்களுக்கும் அவர்கள் மூலமாக நமக்கும் நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றார். ஆகவே அவர் எவ்வளவு நல்லவர் என்று உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த திருப்பதியை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆனால் இப்பொழுது இந்த பலியிலே அந்த நன்றியுள்ள அந்த அன்புள்ள தகப்பனுக்கு எத்தனை முறை நன்றி பெற்றவர்களாக அன்புக்கு விரோதமான பாவங்களை செய்திருக்கின்றோம். ஆகவே அவர்களை நினைத்து மனவழுந்தி மன்னிப்பு கேட்போமா.
ஜெபிப்போமாக. நலனுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து மகிழ்ச்சியுடன் வாழ செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். உம்மிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொள்ளுகின்ற நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி உணவோடு உமக்கு பணிபுரிய செய்தருவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை வசனங்கள் 3 முதல் 8 முடிய. இஸ்ராயேலே, அவற்றுக்கு செவிக்கொள்ளு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கண்நிலைகளிலும் நுழைவு வாயில்களிலும் அவற்றை எழுது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வழிகாட்டும் என் தெய்வமே என்ற பாடலை நடனத்தின் வழியாக தியானித்து இறை பிரசன்னத்தை உணர்வோம்.